கஜினி முகமது விஷயத்துல இதே தான். 13வது தடவை வந்து அந்த கடலை பார்த்தோன்னே பயந்துட்டு அவன் திரும்பி போயிட்டான். அதுக்கப்புறம் வரல. அது வரையும் கடலை பார்க்கலையா? அவனுக்கு தெரியாது அப்படி ஒரு தண்ணி இருக்கிறது. பஞ்சாப் குஜராத் வரையும் வந்துட்டு கடலை பார்த்து திரும்புறாரு. இவனுக்கு எல்லாமே லேண்ட்லாக்டு பூமியில இருந்து வந்தவங்க. ஈரானா? ஈரான், ஈராக் அங்க எல்லாம் தண்ணி கடலே கிடையாது. ஆப்கான தாண்டி தான் வந்திருப்பாங்க. அது இப்படி இருக்குது. ஈரான் இங்க இருக்குது, ஈராக்கு, ஆப்கானிஸ்தான் எல்லாம் லேண்ட்லாக், சுற்றி வெறும் பூமி தான். கடலே உங்களுக்கு தெரியாது. ஆரியர்களுக்கு கடல் தெரியாது. அதனாலதான் ரிக்வேதத்துல கடலை பத்தி ஒரு சின்ன விஷயம் கூட கிடையாது. கடலும் தமிழும் தான் எல்லாம் தெற்கு பகுதிக்கு தான் தெரியும். அவனுங்களுக்கு அது ஐடியாவே இல்லை. கப்பல் எல்லாம் தெரியாது. அவன் மிஞ்சி போனா ஆத்துல இருந்த மீனை தவிர அவன் பார்த்தது இல்லை. அவன் பார்த்த இதே வந்து ஆறுகள் தான். அதனாலதான் அப்படிதான் கஜினி முகமதுடைய வரலாற்றுல வந்து 13 தடவை வந்து வந்ததுக்கு பிறகு அவனை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம அப்புறம் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு கோயிலும் இல்லை. எல்லா கோயிலும் முடிச்சுட்டான், திரும்பி போயிட்டான். மதத்தை வந்து அவன் அடிக்கிறான். சோம்நாத்புரம் ஆலயத்துல அந்த கடவுள் சிலைகளை ஒண்ணும் பண்ண அதெல்லாம் அவன் தொடவே இல்லை. எல்லாமே அங்கிருந்த நகை நட்டு செல்வத்தை எடுத்துட்டு போனான். கோயில ஒண்ணு பண்ணான். கோயில்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்குனதெல்லாம் மாலிக் கஃபூர். மாலிக் கஃபூர் தான் பின்னாடி வந்தவன். அவன் ரொம்ப காலத்துக்கு பின்னாடி வந்தவன். அக்பர் காலத்துல வந்தவன். அவன் தான் வந்து தென்னாட்டு மேலையெல்லாம் படையெடுத்து வந்து நீங்க கை உடைஞ்ச சிலை, மூக்கு உடைஞ்ச சிலை எல்லாம் வந்து அவன் பண்ண கூட்டிப்பான். மாலிக் கஃபூர் தான் அதெல்லாம் பண்ணான். அது வரல அந்த பிரச்சனையே இல்லை. அவனையும் தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அவனையும் தடுக்கிறதுக்கு யாரும் இல்லையா? அப்ப நம்ம பாண்டிய மன்னர்கள் தான் சகோதர சண்டை, அண்ணன் தம்பி சண்டையில அடிச்சுட்டு இருந்தாங்களே, வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன். அது ஏதோ ஒரு ஃபைட்டு, சண்டை போடல, அவ்வளவுதான். சுகமா வந்துட்டாங்க மாலிக் கஃபூர். அதாவது எதிர்ப்பு இல்லை. சோழ சாம்ராஜ்யம் உளுந்ததுக்கு பிறகு கம்ப்ளீட்டா தமிழ்நாடு